Hello friends, welcome to VERT School of Banking. Myself Pavitran Muduswamy. So in the video complete நம்ம VERT School of Banking Institute bank examinations training courses ஓட details actually நம்ம bank exams கான training எப்படி கொடுக்கிறோம் என்ன அப்படிங்கற அதோட complete information தான் பார்க்க போறோம். ஓகேங்களா? So VERT School of Banking அப்படிங்கிறது bank examinations கான training almost 10 years இப்போ ரைட் now கொடுத்துட்டு இருக்கோம். ஓகேங்களா? So 11th year start ஆகி போயிட்டு இருக்கு. So first of all, so actually banking அப்படினாலே clerk, PO அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஸ்பெஷலைஸ்ட் ஆபீசர் அப்படிங்கிற ஒரு 3 ஜாப் இருக்கு. ஓகேங்களா? சோ clerk, PO இந்த ரெண்டு ஜாபுக்கும் எனி டிகிரி குவாலிஃபிகேஷன்ஸ், PO க்கு இன்டர்வியூ இருக்கும், clerk-க்கு இன்டர்வியூ கிடையாது. ஓகேங்களா? சோ அப்போ நம்ம clerk, PO க்கு சிலபஸ் மத்தபடி அந்த ஆன்லைன் எக்ஸாம்ஸ்க்கான சிலபஸ் எல்லாமே காமன் தான். சோ இந்த ஸ்பெஷலைஸ்ட் ஆபீசர் அப்படிங்கிற ஜாப்ல பாத்தீங்கன்னா BE, CSE, BTech, IT அதுக்கப்புறம் ECE, MSc Computer Science, MCA Software Engineering, மாஸ்டர் டிகிரில சாஃப்ட்வேர் பண்ணிருக்காங்க அப்படினா சோ இவங்க எல்லாமே IT ஆபீசர் அப்படிங்கற ஜாபுக்கு எலிஜிபிள். ஓகேங்களா? சோ இவங்களுக்கு பாத்தீங்கன்னா குவான்ட்ஸ் ரீசனிங் இங்கிலீஷ் வரும். அதுக்கு அப்புறம் ஒரு டிபார்ட்மென்ட் எக்ஸாம்ஸ் ப்ரொஃபஷனல் क्वेश्चंस கேட்பாங்க. அதுக்கு அப்புறம் பார்த்தோம் அப்படினா BSc அக்ரிகல்ச்சர் இல்ல BE அக்ரிகல்ச்சர் முடிச்சிருக்கிறவங்களுக்கு நம்ம பேங்கிங் செக்டர்ல அக்ரிகல்ச்சர் ஃபீல்ட் ஆபீசர் அப்படிங்கிற ஒரு போஸ்டிங் வருது. ஓகேங்களா? அது இல்லாம MSW MBA HR பண்ணிருக்கிறவங்களுக்கு HR ஆபீசர் அப்படிங்கிற ஒரு ஜாப். சோ இந்த எக்ஸாமினேஷன்ஸ் எல்லாத்துக்குமே நம்ம ட்ரைனிங் கொடுக்குறோம். அதாவது நீங்க எனி டிகிரி முடிச்சிருக்கீங்க அப்படின்னா clerk, PO எக்ஸாம்ஸ் எழுதலாம். CSE IT முடிச்சிருக்கீங்க அப்படின்னா clerk, PO எழுதலாம், IT ஆபீசர் எக்ஸாம்ஸ்க்கு நீங்க எழுதலாம். MSW முடிச்சிருக்கீங்க அப்படின்னா HR ஆபீசர் எக்ஸாம்ஸ் எழுதலாம், clerk, PO க்கு எழுதலாம். ஓகேங்களா? சோ ஆக்சுவலா இது ஏதாவது கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரி இருந்தது அப்படின்னா ஜஸ்ட் எங்களுக்கு கால் பண்ணுங்க. ஓகேங்களா? ஃபைன். ஆக்சுவலி பேங்க் எக்ஸாமினேஷன்ஸ்ல இருந்து கம்ப்ளீட்டா நம்ம எல்லா ஜாபுக்கும் நம்ம ட்ரைனிங் கொடுத்துட்டு இருக்கோம். சோ இதுல சிலபஸ் அப்படின்னு பார்த்தோம்னா clerk, PO வருவோம். அதுல குவான்ட்ஸ் ரீசனிங் இங்கிலீஷ் ஜெனரல் அவேர்னஸ் அப்படிங்கிற இந்த ஒரு 4 செக்ஷன்ஸ்ல இருந்து உங்களுக்கு क्वेश्चंस கேட்பாங்க. அதுல prelims மெயின்ஸ் இருக்கும். பட் prelims மெயின்ஸ்க்கு சிலபஸ் நமக்கு மோர் ஓவர் காமன் தான். சோ prelims ஒரு சில இதுல இங்கிலீஷ் இருக்காது, சோ ஜெனரல் அவேர்னஸ் இருக்காது, அந்த மாதிரி நிறைய சேஞ்சஸ் இருக்கு. பட் அதெல்லாம் நீங்க பெருசா கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம். குவான்ட்ஸ் ரீசனிங் இங்கிலீஷ் ஜெனரல் அவேர்னஸ் இதுதான் பேங்க் எக்ஸாம்ஸ்க்கான சிலபஸ். ஓகேங்களா? சோ இப்போ நமக்கு பேங்க் எக்ஸாம்ஸ் அப்படினா ஈச் அண்ட் எவ்ரி இயரும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு மினிமம் ஒரு 15 எக்ஸாமினேஷன்ஸ் வரும். ஓகேங்களா? அதுல ரொம்ப இம்பார்ட்டன்ட்டா சொல்றது IBPS ஓட ரீஜனல் ரூரல் பேங்க் அப்படிங்கிற ஜாப். ஓகேங்களா? தட் மீன்ஸ் இப்போ நம்ம தமிழ்நாட்டுல பாத்தீங்கன்னா பல்லவன் கிராம பேங்க், பாண்டியன் கிராம பேங்க்னு இருந்திருக்கும். இப்போ தமிழ்நாடு கிராம பேங்கா மாத்தி இருக்காங்க. சோ இந்த மாதிரி இந்தியா ஃபுல்லா ஒரு 50+ ரீஜனல் ரூரல் பேங்க்ஸ் இருக்கு. சோ இது எல்லாத்துக்கும் நம்ம ட்ரைனிங் கொடுக்கிறோம். அது இல்லாம நேஷனலைஸ்டு பேங்க். ஓகேங்களா? இப்போ இந்தியன் பேங்க், இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க், பேங்க் ஆஃப் இந்தியா, சோ பேங்க் ஆஃப் மகாராஷ்டிரா, இந்த மாதிரி ஒரு 11 நேஷனலைஸ்டு பேங்க் இருக்கு. அந்த 11 நேஷனலைஸ்டு பேங்க்குக்கும் IBPS எக்ஸாம்ஸ் தான் கண்டக்ட் பண்றாங்க. ஓகே, இது ஈச் அண்ட் எவ்ரி இயர் நடக்கிறது. ஓகேங்களா? சோ தட் மீன்ஸ் அதுல ஒரு 3 எக்ஸாம்ஸ், அதாவது clerk, PO, SO, RRB ல ஒரு 3 எக்ஸாம்ஸ், இதுல IBPS ஓட நேஷனலைஸ்டு பேங்க் எக்ஸாம்ஸ்ல பாத்தீங்கன்னா அதுல ஒரு ஆல்மோஸ்ட் clerk, PO, SO இந்த ஒரு 3 எக்ஸாம்ஸ், அப்ப டோட்டலா ஒரு 6 எக்ஸாமினேஷன்ஸ். இது இல்லாம ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியால பாத்தீங்க அப்படின்னா அதுல ஒரு 3 எக்ஸாம்ஸ் இருக்கும். ஏன்னா ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாங்கிறது இந்தியாவில் ஒரு பெரிய பேங்கிங் செக்டர்ஸ், அதாவது நிறைய நம்பர் ஆஃப் பிரான்ச்சஸ் அதிகமா இருக்கிறது. சோ அந்த பேங்க்கு பாத்தீங்க அப்படின்னா தனியா எக்ஸாம்ஸ் நடக்கும். ஓகேங்களா? அதுல ஒரு 3 ஜாப். இப்போ டோட்டலா எத்தனை ஆச்சு அப்படின்னா 9 எக்ஸாமினேஷன்ஸ். சோ இது இல்லாம டெவலப்மெண்ட் பேங்க் அப்படின்னு சொல்லிட்டு நபார்டு பேங்க், NHB, SIDB, எக்ஸிம் பேங்க், இந்த மாதிரி இது எல்லாமே நான் சொல்றது எல்லாமே சென்ட்ரல் கவர்மெண்டோட பேங்க்ஸ் மட்டும் தான். ஓகேங்களா? சோ அந்த ஒரு 4 டெவலப்மெண்ட் பேங்க்ஸ் பாத்தீங்கன்னா அதுல ஒரு நியர்லி ஒரு 8 எக்ஸாமினேஷன்ஸ் பக்கம் வரும். சோ அப்ப 9+8 நீங்க கால்குலேட் பண்ணீங்க அப்படின்னா 17. இது இல்லாம ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா. சோ அப்போ ஆவரேஜா பார்த்தோம் அப்படின்னா 15 எக்ஸாமினேஷன்ஸ் ஈச் அண்ட் எவ்ரி இயரும் பேங்கிங் செக்டர்ல மட்டுமே நமக்கு ஜாப் வரும். சோ இது இல்லாம இன்சூரன்ஸ் செக்டர்ஸ் பார்த்தோம் அப்படின்னா யுனைடெட் இந்தியா இன்சூரன்ஸ், நியூ இந்தியா அஷூரன்ஸ், நேஷனல் இன்சூரன்ஸ், சோ இந்த மாதிரி இதுல ஒரு சில ஜாப்ஸ், அசிஸ்டன்ட் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆபீசர் அப்படி சொல்லிட்டு இதுல ஒரு 5 எக்ஸாம்ஸ் வரும். அப்ராக்சிமேட்டா பார்த்தோம் அப்படின்னா நியர்லி ஈச் அண்ட் எவ்ரி இயர் ஒரு 20 எக்ஸாமினேஷன்ஸ் கால் பண்ண வருது. ஓகேங்களா? சோ அப்ப நம்ம 20 எக்ஸாம்ஸ்க்கு பாத்தீங்கன்னா நம்ம ப்ரிப்பேர் பண்ணலாம் ஈஸியா. சோ அப்போ அதனால தான் நீங்க பேங்க் எக்ஸாமினேஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் VERT School of Bankingல சோ நீங்க ஒன்ஸ் நீங்க ஜாயின் பண்றீங்க அப்படின்னா எக்ஸாம்ஸ் கிளியர் பண்ணி போஸ்டிங் போற வரைக்குமே உங்களுக்கு ட்ரைனிங் நடக்கும். ஓகேங்களா? ஏன் போஸ்டிங் போற வரைக்குமே ட்ரைனிங் அப்படின்னா ஈச் அண்ட் எவ்ரி இயரும் நியர்லி ஒரு 20 எக்ஸாம்ஸ் நடக்குது அப்படின்னும் போது கண்டிப்பா நம்ம ஒரு எக்ஸாம்ஸ் இல்ல அப்படின்னாலும் ஒரு எக்ஸாம்ஸ் கண்டிப்பா கிளியர் பண்ணிடுவோம். அதனால தான் நீங்க எக்ஸாம்ஸ் கிளியர் பண்ணி போஸ்டிங் போற வரைக்கும் உங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்கிறதுக்கான ரீசன். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட்
உங்களுக்கு இந்த குவான்ஸ் ரீசனிங் இங்கிலீஷ் ஜெனரல் அவேர்னஸ் இந்த செக்ஷன்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஒரு 4 மந்த்ஸ்ல வந்து அந்த எக்ஸாம்ஸ்க்கான சிலபஸ் வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணிடுவோம். ஓகேங்களா? ஸோ 4 மந்த்ஸ் கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு ஸ்பெஷல் ட்ரைனிங் இருக்கும். ஸோ நீங்கள் ஒவ்வொரு எக்ஸாம்ஸ்க்கு நீங்கள் அப்ளை பண்ணும்போது ப்ரிலிம்ஸ், மெயின்ஸ், இன்டர்வியூ 3 லெவல் இருக்கும். அந்த ஒவ்வொரு எக்ஸாம்ஸ்க்கு ஒவ்வொரு லெவலும் நீங்கள் கிளியர் பண்ணும்போது அதுக்கான ஸ்பெஷல் ட்ரைனிங் நடக்கும். அந்த ஸ்பெஷல் ட்ரைனிங் அப்படிங்கிறத நீங்கள் எக்ஸாம்ஸ் கிளியர் பண்ணி போஸ்டிங் போகிற வரைக்கும் கண்டக்ட் பண்ணுறது. நடுவில் உங்களுக்கு எந்த மாதிரியான டவுட்ஸ் இருந்தது அப்படின்னாலும் ஈச் அண்ட் எவ்ரி டே டவுட் கிளாரிஃபிகேஷன்ஸ் அப்படிங்கிற கிளாஸஸ் வந்து நடந்துட்டு தான் இருக்கும். ஸோ அதுக்கு தேவையான மெட்டீரியல்ஸ் எல்லாமே உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. ஓகேங்களா? ஸோ ஆக்சுவலி ஆஃப்லைன் கிளாஸஸ், ஆன்லைன் கிளாஸஸ் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட்டுக்கு வந்தோம் அப்படின்னா, ஸோ இன்ஸ்டிடியூட்ல எப்பவுமே ஆன்லைன் கிளாஸஸ் அவைலபிள் இருக்கு. ஓகேங்களா? அதுல எந்த ப்ராப்ளமும் கிடையாது. பட் நீங்க இன்ஸ்டிடியூட்க்கு வந்து நீங்க ஆஃப்லைன் கிளாஸஸ்ல வந்து ஜாயின் பண்ணணும் அப்படின்னா ஸ்கூல் காலேஜஸ்லாம் வந்து எப்போ ஓபன் பண்ண கவர்மெண்ட் அலோவ் பண்றாங்களோ அந்த டைமிங்ல மட்டும்தான் நமக்கு ஆஃப்லைன் கிளாஸஸ் நடக்கும். ஓகேங்களா? இன்ஸ்டிடியூட் வந்து ஸ்கூல் காலேஜஸ் ரன் ஆகிற டைம்ல ஆஃப்லைன் கிளாஸஸ் நடக்கும். மற்ற டைம்ல ஆன்லைன் கிளாஸஸ் மட்டும்தான். ஓகேங்களா? ஸோ ஆஃப்லைன், ஆன்லைன் இது ரெண்டுத்துக்குமே வந்து நமக்கு சிலபஸ் காமன் ஃபீஸ், ஃபீஸ் வந்து சேம் ஃபீஸ் தான். ஸோ நீங்க ஆன்லைன் கிளாஸஸ் ஜாயின் பண்ணிக்கிட்டு ஆஃப்லைன் மாத்திக்கலாம், ஆஃப்லைன் கிளாஸஸ் ஜாயின் பண்ணிக்கிட்டு ஆன்லைன் மாத்திக்கலாம். ஸோ எப்படினாலும் நீங்க ஸ்விட்ச் ஓவர் பண்ணிக்கலாம். பட் ரெண்டுத்துக்குமே வந்து நமக்கு வந்து ஃபீஸ் வைஸ் வந்து பெரிய டிஃபரன்ஸ் எதுவுமே கிடையாது. ஓகே, கரெக்ட். ஸோ அதுக்கான மெட்டீரியல்ஸ் எல்லாமே இஷ்யூ பண்ணிடுவோம். ஸோ இதுதான் வந்து நம்ம பேங்க் எக்ஸாமினேஷன்ஸ் ட்ரைனிங்கை கொடுக்கறதுக்கான ப்ரோட்டோகால்ஸ். ஸோ ஆன்லைன் கிளாஸஸ் அப்படின்னா இது எல்லாமே நம்மளோட நீங்கள் கூகுள் பிளே ஸ்டோரில் VERT ஸ்கூல் ஆஃப் பேங்கிங் அப்படிங்கிற ஒரு மொபைல் அப்ளிகேஷன்ஸ் மூலியமாக தான் உங்களுக்கு கிளாஸஸ் நடக்குது. ஸோ அந்த ஆப்பை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா போதும், அது மூலியமாக தான் உங்களுக்கு கிளாஸஸ் எல்லாமே நடக்கும். அது இல்லாமல் ரெக்கார்டட் கிளாஸஸ்மே உங்களுக்கு அவைலபிள் இருக்கும். டவுட் கிளாரிஃபிகேஷன் செஷன், லைவ் கிளாஸஸ், ஸோ இது எல்லாமே உங்களுக்கு ரெகுலராக இருக்கும். இதுதான் வந்து பேங்க் எக்ஸாமினேஷன்ஸ்க்கான ட்ரைனிங். ஓகேங்களா? அண்ட் தென் நம்ம இன்ஸ்டிடியூட்ல டிஎன்பிஎஸ்சிலையுமே வந்து பாத்தீங்கன்னா MSW கம்ப்ளீட் பண்ண, அதாவது மாஸ்டர் ஆஃப் சோசியல் ஒர்க் கம்ப்ளீட் பண்ணி இருக்கிறவங்களுக்கு தமிழ்நாடு சோசியல் வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட்ல அசிஸ்டன்ட் டைரக்டர் அப்படிங்கிற ஒரு ஹையர் ஆஃபீஸர்ஸ் கேட்டகரி, அது விமென்ஸ் மட்டும் தான் எலிஜிபிள். அந்த ஜாபுக்கு வந்து நம்ம ட்ரைனிங் கொடுக்குறோம். அதுக்கப்புறம் டிஎன்பிஎஸ்சி அக்ரிகல்ச்சரல் ஆஃபீஸர், ஹார்டிகல்ச்சரல் ஆஃபீஸர், இது வந்து நம்மளோட சக்சஸ் ரேஷியோ. ஸோ நிறைய பேர் எக்ஸாம்ஸ் கிளியர் பண்ணி போயிருக்காங்க. ஸோ அந்த டிஎன்பிஎஸ்சி ஏஓ எக்ஸாம்ஸ், HO எக்ஸாம்னு சொல்லுவாங்க, அதுக்கான ட்ரைனிங் கொடுக்குறோம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா டிஎன்பிஎஸ்சியில் அசிஸ்டன்ட் சிஸ்டம் இன்ஜினியர் அப்படிங்கிற அந்த போஸ்டிங், அதாவது இன்ஜினியரிங்ல வந்து சிஎஸ்சி முடிச்சவங்க மட்டும் அப்ளை பண்றது, சிஎஸ்சி இசி முடிச்சு, இது வந்து டெக்னிக்கல் ஜாப். டிஎன்பிஎஸ்சிலே இந்த மாதிரி டெக்னிக்கல் ஜாப்மே இருக்கு. ஸோ இந்த மாதிரியான எக்ஸாமினேஷன்ஸ் ட்ரைனிங் கொடுக்குறோம். ஓகேங்களா? ஸோ ஆல்மோஸ்ட் இதுதான் நம்மளோட கோர்சஸோட கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷன்ஸ். ஸோ உங்களுக்கு கிளியரா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். பட் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் அந்த மாதிரி இருக்கு, இல்லை கிளாரிஃபிகேஷன்ஸ் இருக்கு அப்படின்னா நீங்க தாராளமா VERT ஸ்கூல் ஆஃப் பேங்கிங்கோட வாட்ஸ்அப் நம்பர் 9442493249 அப்படிங்கிற நம்பருக்கு நீங்க கான்டாக்ட் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.